உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்று பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஆணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா ஒரு மாத பலன் சொல்லக்கூடியது, அதுவும் தமிழ் மாத பலன் சூரியனை மையமாக வைத்து வரக்கூடிய ஒரு பலன். அந்த சூரிய பகவான் தான் ஒவ்வொரு மாதத்திலும் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் முக்கிய காரகராக. எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குது, இந்த மாதம் வேலை போச்சு, இந்த மாதம் தொழில் நல்லா இருந்துச்சு, இந்த மாதத்தில் தொழிலில் கடன் வாங்கினேன், எனக்கு இந்த மாதத்தில் கல்யாணம் ஆகுமா, இந்த மாதத்தில் குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பை இந்த சூரிய பகவான் தான் கொடுக்குறாரு. அதே போல் நம்மளுடைய கோவில் திருவிழாக்கள் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும், சித்திரை மாதம் எடுத்திங்கன்னா சித்திரா பௌர்ணமி வரும், வைகாசி மாதம் எடுத்திங்கன்னா வைகாசி விசாகம் வரும், ஆணி மாதம் எடுத்தால் ஆணி திருமஞ்சனம் வரும், ஆடியில் பார்த்திங்கன்னா ஆடியில் கூழ்வார்த்தல். இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்த சூரியனை மையமாக வச்சு தான் உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நடக்குது. இந்த மாதிரி மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது, நன்மையை கொடுக்க போதா, தீமையை கொடுக்க போதா, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு விரிவாக டீட்டெயிலாக நம்ம 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாத கிரக அடைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசியிலே ராகு பகவான், 2ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் குரு சூரியன், 7ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா அது இந்த மாதம் தான் ஆரம்பிக்க போகுது கும்பராசி என்பவர்களுக்கு. காரணம் என்ன, நல்ல இடங்களில் நல்ல கிரகநிலைகள். முதல்ல உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பண வரவுகளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நாட்களாக, மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது. முக்கியமாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா கேந்திர ஸ்தானத்தில் சுக்கிரன், 5ஆம் இடம் திரிகோணஸ்தானத்தில் சூரியன் குரு, பண வரவுகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான மாதம். அதனால் பார்த்திங்கன்னா எந்தெந்த வகையில் உங்களுக்கு பண தேவைகள் இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குங்க. எங்கெங்கே உங்கள் பணம் வர வேண்டியிருக்கு எல்லா இடத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதம் தான் அவங்களுக்கு பணம் வரும். அந்த பணம் வரும்போது கரெக்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கமிட் பண்ணதுனால உங்களுக்கும் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பிஸ்னஸ் நல்ல க்ரோ ஆகக்கூடிய நேரம். இந்த மாதம் விடாமல் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக சில விஷயங்களை யோசித்து அதான் நீங்கள் பண்ணீங்க, ஒரு ஆஃபர்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தொழிலில் நிறைய பண வரவுகளை குவிக்கக்கூடிய முக்கியமான மாதமாக இருக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல கூடிய சூரியனும் குருவும் பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதம் உறுதியாக லாபம் வரும். அது எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிப்பீங்க பிஸ்னஸில். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு வெளில போய் சாப்பிட்றது, அவுட்டிங் போகிறது, இது மாதிரி ஏதாவது ஒரு டூர் போகிறதுக்கெலாம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமணத்தில் ஆரம்பித்து ஒரு சடங்கு, ஒரு காது குத்து, ஒரு மொட்டை அடிக்கிறது, குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக ஒன்று கூடி சந்தோஷப்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ரொம்ப நாளாக ஒரே கடன் பிரச்சனை, ஒரே தொல்லை அப்படின்னு இருந்து வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்து ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கவங்களுக்கு உங்களுடைய மக்களை, உங்களுடைய சமூகத்தரை, உங்களுடைய கூட பிறந்தவங்களை, உங்களுடைய உறவுகளை பார்க்கும்போது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுவுமே ஒரு பெரிய டானிக் மாதிரி இருக்கும், ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த மாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்க போகிறீங்க ஒரு பாஸ் கிட்டனா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடச்சிரும்.
அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம், அதுக்கான அப்ளை பண்ணுறது செய்கிறது, பேங்க் எக்ஸாம் எழுதுறது, பேங்க்குக்கு அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, ஐஎல்டிஎஸ், டோஃபெல் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த கும்பராசி என்பதில் என்னெல்லாம் வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய முக்கியமான ஆரம்ப மாதம். இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க லைஃப்பில். ஏன்னா 7.5 சனி, ஜென்ம சனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டீங்க, நிறைய தடங்கல்கள், நிறைய தாமதங்கள், எதை செஞ்சாலும் டிலேன்னு இருந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் நிறைவேறக்கூடிய நேரம். அப்போ இந்த மாதத்தில் ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. எங்கே சார் வீடு வாங்கிறது? கடன் பிரச்சனை தீர்ந்தா போதும், அது இருக்கட்டும். கடன் இருக்குது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. கடனில் தான் யாரும் இருக்காங்க? யாருமே கிடையாது. அப்போ ஒரு வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, அதை எதாவது ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கான முயற்சிகள், ஒரு கார் வாங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடக்கும். ஏன்னா கேந்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கணுன்ற எண்ணம் வராமல் போகவே போகாது. யாராவது ஒருத்தர் வந்து சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க, என்னப்பா சும்மா வாடகை வீட்டிலே இருக்க, எப்போ தான் வீடு வாங்க போகிற? இல்லை உங்கள் மனைவி சொல்லுவாங்க, உங்கள் கணவர் சொல்லுவாங்க, ஏன் உங்கள் பசங்களே கூட கேட்கலாம், இப்போ நம்ம ஏன்பா ஒரு சொந்த வீடு வாங்கி போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது. அதற்கான முயற்சிகளை அந்த கும்பராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். சும்மா ஒரு போய் வீடை பாருங்கள், வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த எண்ண அலைகள் தான் உங்களை சில விஷயங்கள் செய்ய வைக்கும். எப்போவுமே இந்த வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாமே எப்படி நடக்குதுன்னா அந்த எண்ணம் மாற்றங்கள் தான். நல்ல நேரம் இருக்கும்போது நல்ல எண்ண மாற்றங்கள் கிடைக்கும், கெட்ட நேரங்கள் இருக்கும்போது கெட்ட எண்ணங்களால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இந்த நவகிரகங்கள் இருக்குது. அந்த நவகிரகங்கள் எல்லாமே எல்லா நேரத்துலையும் கெட்டதாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. கோச்சாரத்தில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மட்டும் போகணும். உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கும், அந்த குறை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க, நடக்கலைன்னு ஒரு விரக்தியில் இருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் என்ன பிரச்சனை. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதாவது உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கலாம், அதனால் கூட குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேருமே கணவன் மனைவி சேர்ந்துமே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி குழந்தை பேர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த மாதம் நீங்கள் நிறைய கோவில்கள் வழிபாடு பண்ணி ஒரு பிரார்த்தனையை வச்சிங்க அப்படின்னா எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே போய் ஒரு 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் வெளிநாடு போகிறதுக்கான யோகம், வெளியூர் போகிறதுக்கான யோகம், ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் கிடைப்பதுக்கான சான்சஸ் இருக்குது. வெளிநாட்டிலே இருக்கீங்க, வெளிநாட்டிலே வேலை போயிடுச்சு சார் அப்படின்னா இந்த மாதம் உறுதியாக வேலை கிடைக்கும். கொஞ்சம் முயற்சிகள் பண்ணணும். இல்லை சார் எனக்கு இங்கே வேலையே இல்லை, இப்போ எனக்கு இந்த சிச்சுவேஷனே சரியில்லை, இங்கே வேறு ஸ்டேட் மாறுங்க, வேறு கண்ட்ரி ட்ரை பண்ணுங்கள். எங்கே சார் இந்த வயசில் போய் எங்கே ட்ரை பண்ணுறது? கண்டிப்பாக வேறு ஊர் மாறுங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் மாறுங்க. உறுதியாக வெளிநாட்டிலையுமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு, சிறப்பான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பவர்கள் செய்யலாம். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா முக்கியமாக 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, அதே போல் ஜூலை மாதம் 1ஆம் தேதியில் கண்டிப்பாக சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருசாக நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும் அவசியம் இல்லை. இல்லை வீட்லேயே இருந்து சிவாய நம, ஓம் நம சிவாயின்னு சொல்லுங்கள், போதும். 108 வாட்டி காலைல பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். எல்லாமே சிறப்பாக நடக்கும். காரிய தடைகள் விலகும், காரிய வெற்றி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 21ஆம் தேதி மற்றும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கும்.